بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டுமா. மஷால் நம்ம தொடர்ந்து குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களுடைய குலாசா தப்சீர், சுருக்கமான அதனுடைய தப்சீர், அதனுடைய விவரங்களை படிச்சுக்கிட்டே வரோம். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய அந்த சூரத்துல் அன்ஆம். அன்ஆம் அப்படின்னா கால்நடைகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒட்டகம், ஆடு, மாடு, இதுக்கு தான் அன்ஆம்னு சொல்லுவாங்க. விலங்குகள் எல்லாத்துக்குமே அன்ஆம்னு சொல்லுவாங்க. இது குறிப்பாக மனிதர்கள் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ, வாழ்க்கையில எதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்களோ, ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவர்களுக்கு அன்ஆம்னு சொல்லப்படும். சூராவுக்கு பேர் சூரத்துல் அன்ஆம். இது மக்காவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்பதாக கடைசியில இறக்கப்பட்ட சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அராஃப். ரெண்டு சூறாவும் அடுத்தடுத்து இறங்கின சூறாக்கள். கிட்டத்தட்ட 165 ஆயத்துக்களை கொண்ட 20 ருக்குக்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு சூறா. இந்த சூறா இறக்கப்படும் போது மாஷா அல்லாஹ் 70,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்ததாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்றது. ஏன்னா இந்த சூறா முழுக்க அல்லாஹுடைய குதிரத், ஏக இறை கொள்கை, அதாவது இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியும், பல கடவுள் இருக்க முடியாது அப்படிங்கிறத மனிதர்கள்ட்ட அல்லாஹ் சவால் செய்யலாம். எப்படி நீங்க என்ன அல்லாத கடவுளை கும்பிட முடியும்? அப்படி அத்தாட்சி இருந்தா கொண்டு வாங்க பார்க்கலாம். என்ன அல்லாத கடவுள்கள் இருக்க முடியுமா? சிலை வணக்கங்கள் ஏன் செய்றீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ட்ட விவாதிக்கிறான். மிக முக்கியமான ஒரு சூறாவாக இது சொல்லப்படுது. சிலகாலத்துல ஒட்டகத்துல அவங்க ஏறி உட்கார்ந்துருந்தாங்க. ஒட்டகத்துல போகும்போது இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் சூரத்துல் அன்ஆம். இதனுடைய கருத்து, இதனுடைய முக்கியம் என்னன்னா, இது 3 மிக முக்கியமான விஷயங்களை சொல்றது. ஒண்ணு இறையியல்னா தியாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது தியாலஜி தமிழ்ல இறையியல்னு சொல்லுவாங்க. இறையியல்னா என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இறைவன் ஒருவன் தான். ஒருவனை தவிர 2, 3, 4 இருக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வடிச்சு, ஒரு சிலைகளை வடிச்சு எப்படி நீங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு சூறா. இறையியல் சம்பந்தப்பட்டது. 2வது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, அகலாக் சம்பந்தப்பட்டது. நிறைய அகலாக்குகள் இந்த சூறால சொல்றோம் அல்லாஹ் தஆலா. 3வது ஆன்மீகம். என்னோடு நீங்க இணையும் போது நீங்க எப்படிப்பட்ட நன்மைகளை உங்களால் அடைய முடியும், படைத்தவனோடு நம்ம ஏன் இணையணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறால நமக்கு விளக்கப்படுத்தலாம். மாஷா அல்லாஹ். கிட்டத்தட்ட ஒரு 6-7 முக்கியமான குலாசாக்களை இந்த சூறாக்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவதாக தௌஹீத், ஏகத்துவம் அப்படிங்கிறத மிக ஆழமாக விவரிக்கப்படக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் இந்த அன்ஆம் அப்படிங்கிற சூறா. இதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, சிலை வணக்கங்கள் எப்படி வந்துச்சு? எல்லா நபிமார்களும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஹஜரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா காலத்திலையும் நபிமார்கள் ஏகத்துவத்தை மக்கள்கிட்ட சொல்லும் போது எங்கிருந்து சிலை வணக்கம் வந்துச்சு? எப்படி இந்த மனிதர்கள் ஷைத்தான் எப்படி சிலைகளை கொண்டு வந்தான் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தான் மிக முக்கியமான ஒரு காலம். அவங்க ஹஜரத் ஆதம் நபியினுடைய 5வது தலைமுறை. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபிக்கு முன்னாடி உள்ள மிக முக்கியமான ஒரு நபி அவங்க தான் பல மொழிகளை உலகத்துல பேசினவங்க.
அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் உன் சொர்க்கத்தை சந்திக்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும், நான் சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, ஒரு தடவை அவங்க ஆசைக்கு எனக்கு துஆவுக்கு எனக்கு சொர்க்கத்துக்குள்ள அனுமதிச்சான். இங்க இருந்து வானலோகத்துக்கு கொண்டு போய் சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு. சொர்க்கத்தை உள்ள போனவங்க வெளிவர மறுத்துட்டாங்க, நான் இங்கே இருந்துடுறேன் சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ளேயே அவங்க இருந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நபிமார்கள் மட்டும்தான் வானலோகத்திலிருந்து உயர்த்தப்பட்டாங்க. அதுல ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு சில நபிமார்கள் வானலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வரல, அப்படி இருந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மேராஜுக்கு போயிட்டு தன்னுடைய கடமைகளை எல்லாம் வாங்கிட்டு பூமிக்கு திரும்பி வந்தாங்க. மக்களிடத்துல என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரல. பட் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, இங்கே வந்து மனிதர்களுக்கு அங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, மேல தங்கினதுனால கீழே இருக்கக்கூடிய அவங்களை பின்பற்றிய மக்கள் எல்லாம் அவங்கள நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. எங்க நபியை காணோம், இந்த தலைவரை காணமே, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த நேரத்துல தான் ஷைத்தான் வந்து சொல்றான் அந்த இத்ரீஸ் நபியுடைய அந்த மக்கள்கிட்ட, உங்களுடைய ஏன் அவரை நினைச்சு வருத்தப்படுறீங்க, ஏன் அவரை மாதிரி ஒரு சிலைகளை வெடிக்க வேண்டியதானே, அவரை மாதிரி ஒரு சிலைகளை நீங்க செஞ்சுக்கங்க, உருவம் செய்யுங்க, மரத்துல மண்ணுல செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், மத்தோ வலா சுவாஹு வலா யகூஸ வ யகூக வ நஸ்ரா, 5 சிலைகளை அவங்க வடிக்கிறாங்க. அவங்க 5 சிலைகளை ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போல 5 சிலைகளை வடிக்கிறாங்க. அந்த சிலைகளை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஞாபகார்த்தமா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஷைத்தான் வந்து அதை வணங்க சொல்லல, அதை ஞாபகார்த்தமா வச்சுட்டு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது அந்த மக்கள்கிட்ட சொன்னா, உங்களுடைய முன்னோர்கள்லாம் சிறந்து வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிலைகளை அவங்க என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யாருக்கும் தெரியாம சிலைகளை வந்து வணங்கினாங்க. இவங்க தான் அவங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணாங்க, சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஷைத்தான் என்ன சொல்றான், அவங்கள்ட்ட வந்து இந்த சிலைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்ணியம் கிடைக்காது, இந்த சிலைகளை வெளியே கொண்டு வாங்க, ரோடுகள்ல மக்களுக்கு மத்தியில வச்சு அதை வணங்குங்க, அதை பூஜை செய்யுங்க. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, உங்களை கண்ணியப்படுத்துவாங்க, நீங்க ஒரு பூசாரிகள் மாதிரி மாறுவீங்க, மக்கள் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, நீங்க வந்து மக்களை ஆளலாம், மக்களை வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், தெய்வங்கிற சிலைகளை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உருவாக்குறான். இப்படிதான் சிலை வணக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதுல குறிப்பாக ஷைத்தான் வந்து இந்த மனிதர்களை 3 நிலைகள்ல ஏக இரு கொள்கையிலிருந்து மறுக்கிறான், வெளியே கொண்டு வரலாம். இப்ப நீங்க மக்களையே பார்த்தா உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே 3 விதமான நிலைகள் தான் இருக்கும். ஒன்று என்னன்னா, நெருப்புகளை வணங்கக்கூடியவர்களாக மனிதர்களை மாற்றணும். நெருப்பு வந்து வெரி சுப்பீரியாரிட்டி, வெரி பவர்ஃபுல்லானது, அதை நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லி காலமாக நெருப்பை ஒரு கடவுளாக கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த சுவா அப்படிங்கிற ஒரு சிலை சொல்றாங்க, வத்தம் குரான் நூகுல வரக்கூடிய ஒரு சூறா, வத்தம் வலா சுவா. சுவா அப்படிங்கிற சிலை தான் பிற்காலத்துல சிவன் அப்படிங்கிறதாக மாறுச்சுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த அவங்க சிலைகள் எல்லாமே நெருப்புகளை மையப்படுத்தி தான் இருக்கும். நெருப்புனா புரியுதா, ஆகுதான நெருப்பு. அந்த நெருப்பை மையப்படுத்தி தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வணக்கங்கள்லாம் வச்சிருப்பாங்க, யாகங்கள் செய்வாங்க, எல்லாமே அதை வச்சுதான் செய்வாங்க. இரண்டாவது சூரியனை மையப்படுத்துவாங்க. சூரியன், இந்த நெருப்பை கட்டக்கூடிய சூரிய கடவுள், மலைக்கு கடவுள் தனியா, இப்படி தனித்தனியா கடவுள் மாத்துவாங்க. கடவுளை மூணு வகையா ட்ரினிட்டின்னு சொன்னல அன்னைக்கு, எப்படி ஹஜ்ரத் ஈசா நபியினுடைய கடவுளை 3 கடவுளா வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் ஷைத்தான் என்ன செய்யறான், மனிதர்கள்ட்ட 3 கடவுள், ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அப்படிங்கிறத 3 கடவுளா மாத்துவான் மனிதர்களுக்கு. இதெல்லாம் காலங்காலமாக நடக்குது. நமக்கு அதெல்லாம் புரியாததுனால, நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்காததுனால நம்ம சாதாரணமா இருக்கிறோம். ஷைத்தான் மனித இனத்தை வழிகெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் அவனால செய்ய முடியுமோ அதெல்லாமே அவன் செய்யலாம். மூணாவது, இந்த சிலைகளை, முன்னோர்கள் நபிமார்களை கடவுளா மாத்திடுறது, அவங்கள சிலைகளை வடிக்கிறது, அந்த சிலைகளை கும்பிட வைக்கிறது, இப்படிதான் என்ன செய்யறான், இந்த ஏகத்துவத்தை தௌஹீத இந்த உலகத்துல உடைக்கிறதுக்கு உண்டான எல்லா திட்டங்களையும் ஷைத்தான் செய்யறான் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆய்வுகள், மிக முக்கியமான ஒரு ஆய்வுகள். இரண்டாவது, இந்த கடவுளை எப்படி உருவாக்கம் செய்யறான், கடவுளுடைய அடையாளங்கள் எப்படி. அல்லாஹ் தஆலா சூரத்துல் இந்த அன்ஆம்ல மிக முக்கியமா ஒரு குறிப்பா என்ன சொல்றான், இந்த படைப்புகளை நான் எப்படி படைச்சேன்னு சொல்றான்.
இந்த படைப்புகளை நான் எப்படி படைச்சேன், நீ வந்து என்ன அல்லாத ஒரு சிலைய, ஒரு சூரியனை, நெருப்பணி கடவுளாக கும்பிடுறிய, நான் இந்த உலகத்தை எப்படி படைச்சேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு தன்னுடைய படைப்பின் ரகசியங்களை வெளிப்படுத்துறான், சொல்றான். குரானை வந்து எந்த அளவுக்கு நாங்க படிக்க 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 உள்ள போறோமோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அதுல வந்து ரகசியங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு தப்சீர்கள் இருக்குது உலகத்துல, 1000க்கும் மேற்பட்ட தப்சீர்கள் குரானுக்கு விளக்கம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு விதமான சிந்தனைகளை கொடுத்துருக்கான். ஆச்சரியமா இந்த தப்சீர் எழுதக்கூடியவங்க, அதுக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஹிதாயத்தை கொடுக்குறான். குரானுக்கு விளக்கம் எழுதுறது சாதாரணம் இல்லை, அதுக்கு பெரிய கலை, அது ஒரு பெரும் ஆர்ட் கலை. அதை எழுதக்கூடிய சில இமாம்கள், அந்த ஒவ்வொரு இமாம்களுடைய முறைகளையும் படிக்கும் போது ஒவ்வொரு விஷயம், ஹதீஸ்கள், ஒவ்வொரு குறிப்புகள் கிடைச்சிட்டே இருக்கு. அதுல சூரத்துல அன்ஆம்ல அல்லாஹ் இரண்டாவதா மிக முக்கியமாக அல்லாஹ் தன்னுடைய படைப்பினுடைய ரகசியங்களை சொல்றான். படைப்பு அல்லாஹ் தஆலா 5 வகையாக படைக்கிறான். படைப்புகளை 5 முறைகள்ல 5 ஸ்டெப்ல படைக்கிறான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், படைப்புகள் 4 வகை, 4 வகையான படைப்புகள் இருக்கு. ஒன்று ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஒன்று வந்து கலை, இந்த கல் மண் இது போன்ற படைப்புகள், குலுக்குல் ஜமாதத் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது குலுக்குல் நபாதத், நபாதத்னா அந்த மரம், செடி, கொடி, தாவர வர்க்கங்களை படைக்கிறது. மூணாவது குலுக்குல் ஹயவானத், உயிர்களை படைக்கிறது, பூச்சி, மரம், அது பூச்சி, அப்புறம் வந்து ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம் ஹயவானத், விலங்குகள். நாலாவது இன்சானியத், குலுக்குல் இன்சானியத். 4 படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்காங்க. இந்த 4 படைப்புகளை எப்படி முறைகள்ல படைக்கிறான்? முதலாவதாக அல்லாஹ் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சேன்னு சொல்றோம். 6 நாள்ல இந்த வானம் பூமியை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸ், நான் பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், வானம், கோள்கள், இதெல்லாம் எப்படி நான் படைச்சேன்னு பார்த்தீங்களா கேட்கலாம். இதெல்லாம் எப்படி படைக்க முடியும்? எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாம நான் படைச்சிருக்கிறேன். வானம் எப்படி நிக்குது? எங்கேயாவது தூண் பார்க்கறோமா? தூணே கிடையாது. தூணே இல்லாம எவ்வளவு பெரிய வானம் எப்படி நிக்குது? நீ யோசிச்சு பார்க்கலையா? நீ யோசிக்காம நீ என்ன போய் கடவுள் இந்த ஒரு சிலையை போய் நீயா ஒரு சிலையை செய்யற, நீயா அதுக்கு உருவம் கொடுக்குற, நீயா அதை செய்யற, அதை நீயா வணங்குறிய, தகுமா? நீ நாமங்கள் எழுதுறான், விளக்கம் எழுதுறான். ரெண்டாவது மலக்குகளை படைச்சேங்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்ச, நான் வந்து 100 ஒளியிலிருந்து நான் மலக்குகளை படைச்சேன் அப்படின்னு சொல்றான். மூணாவது உயிர்கள், தண்ணீர்ல இருந்து நான் எல்லா உயிர்களையும் படைச்சேன், எல்லா உயிர்களையும் நான் நீர்ல இருந்து படைச்சேன். நாலாவது ஜின்கள், நான் வந்து நெருப்புல இருந்து ஜின்களை படைச்சேன், நெருப்பு அப்படிங்கிறது ஜின்களை படைச்சேன். 5வது மனிதர்கள், மண்ணில இருந்து மனிதர்களை படைச்சேன். பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியங்கள், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து எப்படி நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம், இந்த 5 விஷயங்களை கொண்டு எப்படி படைப்புகள் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆலம் சிறுல் ஆலம் அப்படின்னு ஒரு கிதாப் சமீபத்தில் நான் படிக்கக்கூடிய ஒரு கிதாப், ரொம்ப ஆழமான ஆய்வுகள் அந்த இமாம் அந்த கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல மனிதர்களை அல்லாஹ் எப்படி எந்த நிலையில வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த கிதாபுகள்ல சொல்றாங்க. சூரத்துல் அன்ஆம் இரண்டாவதாக என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய ரகசியங்கள், அல்லாஹ் படைப்பினுடைய முறைகளை வெளிப்படுத்துறான். இன்னைக்கு இதை பத்தி நம்ம ஆய்வு செய்யறது இல்லை. இதெல்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு, எப்படி உருவாக்கப்பட்டுச்சு நம்ம செய்யறது இல்லை. மற்றவங்க ஜூஸ்கள், யகூதிகள், சயின்டிஸ்ட் எல்லாமே குரான ஹதீஸ் ஆய்வுகள் செய்யறாங்க. ஆய்வுகள் செஞ்சு புதிய புதிய கட்டுரைகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி நகர்றாங்க. ஆனா குரான் நமக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கானது, நம்முடைய நபி கொண்டு வந்தது. ஆனா நம்ம குரானை விளங்குறதும் இல்லை, அதை ஆய்வுகள் செய்யறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஏதோ சும்மா முடிஞ்சா எடுத்து ஓதுறோம், ஏன்னா அது ஓதுறது கூட இல்லை. அப்படி இல்லாம கொஞ்சம் குரானின் மீது நம்ம கவனம் செலுத்தணும். ரமலானுடைய மாதங்கள்லயாவது நம்ம என்ன செய்யணும்? குரான் எடுத்து ஒரு ஆயத்தை எடுத்து படிச்சு அந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், என்ன சொல்ல வர்றான், அவனுடைய கருத்து என்ன. குரான் இலகுவானது, மற்ற வேதங்களை போலலாம் கிடையாது. உலகத்துல எந்த வேதங்களையும் அட்டை டு அட்டை யாராவது மனப்பாடம் பண்ணியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வேதத்தை, ஒரு புத்தகத்தை யாராவது கொண்டு வர சொல்லுங்க. பைபிளோ, தௌராத்தோ, மகாபாரதமோ, ராமாயணமோ, பகவத்கீதோ எதுவாக இருந்தாலும் யாராவது ஒரு ஆளாவது அட்டை டு அட்டை முதல் பேஜில இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் மனப்பாடம் செய்ய முடியுமானா முடியவே முடியாது. அப்படி கிடையவே கிடையாது யாராவது. நான் குரான மரணம் செஞ்சவங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் பள்ளிகள் இருக்கு. 3 லட்சம் பள்ளி இந்தியாவில் மட்டும் இருக்கு. இப்போ 3 லட்சம் பேருனா எப்படி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஹாஃபிஸ்கள் நம்மள்கிட்ட இருப்பாங்க. இந்தியாவில் மட்டும் நான் சொல்றேன். உலகம் முழுக்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹாஃபிஸ்கள், எவ்வளவு விஷயங்கள். அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்கிறான்.
மற்ற புத்தகங்கள் மற்ற வேதங்களை விட குர்ஆன் ஆகச் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதை மனப்பாடம் செய்யக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் திராவியால ஓதுறாங்களே, யோசிச்சு பாருங்க. யாராவது இந்த கிட்டாவை மனப்பாடம் பண்ணி படிக்க முடியுமா? இன்னும் பகுதிகளெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த பகுதி அந்த பகுதி, அட்டை டு அட்டை ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரை யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த குர்ஆன். மூணாவது நபித்துவம் வழிகாட்டுதல். மூணாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஆரம்பத்துல உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றதுதான், ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு 4 காரணங்கள் இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. வீடுகளில் போய் பேசணும், நண்பர்களுக்கு மத்தியில பேசணும். இந்த உலகத்துல ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு குர்ஆன் தௌராத் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு 4 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று இலாஹியத், தௌஹீத் இந்த உலகத்துல நிலைநாட்டணும். கடவுள் அல்லாஹ் அப்படிங்கிற ஒருவன் தான், அவன் மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறத நிலைநாட்டணும். ரெண்டாவது ரிசாலத். ரிசாலத்துங்கிறது இந்த உலகத்துக்கு அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக என்ன சொன்னானோ அதை மக்களிடத்துல வந்து சொல்றது. 1,20,000 நபிமார்கள் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறான். இவங்க எல்லாம் உலகத்துக்கு என்ன சொன்னாங்க? ரிசாலத். ரிசாலத்னா அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மக்கள்கிட்ட அப்படி எடுத்து வச்சாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, திரும்ப திரும்ப சொன்னாங்க. மூணாவது ஷரியத். இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி மனைவியோட வியாபாரங்கள் எப்படி செய்யணும், இது எல்லாத்தையும் உலகத்துக்கு நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை தான் ஷரியத். நாலாவது ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, மறுமைதான் நிரந்தரம் அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அந்த 4 தான் நபிமார்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்து சொன்ன விஷயங்கள். இதை மறந்துடக்கூடாது. அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, பொறுப்பு கூறல். ஒவ்வொரு தனி மனிதனும் சூரத்துல் அன்ஆம்ல சொல்றான், ஒவ்வொரு தனி மனிதனும் அவர்கள் செய்த பாவத்துக்கும் நன்மைக்கும் அவர்கள் தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பாக முடியாது. நான் தான் பொறுப்பு, நீங்க தப்பு செஞ்சா நீங்க தான் பொறுப்பு, நீங்க நன்மை செஞ்சா நீங்க தான் பொறுப்பு, நான் நன்மை செஞ்சா நான் தான் பொறுப்பு. ஏன் நன்மையை பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட மாட்டான். அவங்க செய்யறது அவங்களுக்கு சொல்லிட்டு சொல்றான், இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்றோம். நீ எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மக்கத்து காப்பீர்கள்லாம் என்ன சொன்னாங்க நபிஸ்ஸலாட்ட, நீங்க அல்லாஹ் ஒருவன், இறைவன், ஷரியத்து எல்லாமே ஆகிரத்துன்னு சொல்றீங்க, நாங்க செத்து போயிட்டா எலும்பா போயிடுவோம், நாங்க செத்து போயிட்டா எலும்பா போயிடுவோம். எலும்பா போன பிறகு எப்படி எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து இறைவன் எழுப்புவானா? எழுப்ப மாட்டான். அதனாலதான் சில நேரங்கள்ல இந்த மக்கள் எரிக்கக்கூடிய தன்மைக்கு வந்தாங்க, புதைக்க மாட்டாங்க, காப்பீர்கள் எரிச்சிருவாங்க. இந்த நிலை அப்பையிலிருந்தே வந்துச்சான். உயிர் தெழுப்புதல் அப்படின்னு ஒரு நிலை ஏற்படும் போது, ஒருவேளை நாங்க எரிஞ்சு சாம்பலா போயிட்டா எங்களை எரிக்கவே முடியாதுல்ல அப்படின்னுக்காக வேண்டி பிணங்களை எரிக்கக்கூடிய தன்மைகளையும் அவங்க கொண்டு வந்தாங்க ஆரம்ப காலத்துல இருந்து. நம்ம இடத்துலலாம் எரிக்கிறது கிடையாது, புதைக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி ஈசா நபியை பின்பற்றக்கூடியவங்களும் புதைக்க மட்டும்தான் செய்வாங்க, எரிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள், ஜூஸும் அப்படித்தான், எரிக்க மாட்டாங்க, புதைப்பாங்க. அவங்களும் புதைச்சுதான் இருப்பாங்க. மனிதர் இறந்து போனோன்னா அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த குஃபார்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா எரிச்சிருவாங்க. இந்த நிலையில தான் அதான் சொல்றாங்க, நீங்க எப்படி இறந்து போனாலும் உங்களுடைய உடல் தான் எரியுமே தவிர உங்க ஆத்மா எரியாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஆத்மாங்கிறது வேறு, உடல் அப்படிங்கிறது வேறு. இது வந்து ஒரு டப்பா மாதிரி, இது ஒரு டப்பா, இது ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கா அது மாதிரி. இதுதான் அழிஞ்சு போகுமே தவிர நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரூஹ் வந்து அழியாது. ரூஹ் வந்து இருக்கத்தான் செய்யும், அதுக்கு அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனாலதான் இமாம்கள் சொல்றாங்க, ஆத்மா அப்படிங்கிறது 4 நிலைகள்ல இருக்குங்கிறான், ரூஹ் அப்படிங்கிறது 4 நிலைகள்ல இருக்கு. ஒன்று ஆலமுல் அர்வாஹ். நம்ம ரூஹ் முதல் முறையா அல்லாஹ் படைக்கும் போது, அந்த ரூஹை படைக்கும் போது அது ஒரு உலகம் இருந்துச்சு, ரூஹ் மட்டும்தான் இருந்துச்சு அந்த உலகத்துல, அது ஆலமுல் அர்வாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆலமுல் துன்யா. அந்த ரூஹ் வந்து இந்த மனித உடலுக்குள்ள கொடுத்து இந்த உடல்ல துன்யாவுக்கு வந்துட்டோம், இங்க உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல வாழ்ற போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரூஹோட சேர்ந்து நஃப்ஸும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த உலகத்துல மனிதர்கள் வாழ முடியும். நேற்று கூட யாரோ ஒரு இளைஞர் என்கிட்ட கேட்டாரு, ஏன் நஃப்ஸை அல்லாஹ் படைக்கணும், படைக்காம இருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமே, பாவமே செஞ்சிருக்க மாட்டோமே. அப்படின்னா நஃப்ஸை படைக்காம இருந்தா யாரும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோம், புள்ள கொடுத்துருக்க மாட்டோம், அபிவிருத்தி ஏற்படாது உலகத்துல. ரூஹ் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது.
தேவையே இருக்காது. சாப்பிட மாட்டோம், வீடு கட்ட மாட்டோம், ஃபேன் போட மாட்டோம், ஏசி போட மாட்டோம், எதுவுமே நடக்காது. சுகம் அப்படிங்கிறதே ஒண்ணு இருக்காது. ஒன்றே ரூஹ் மட்டும் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அடிப்படைகள் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. நஃப்ஸ்னு ஒண்ணு கொடுக்க பிறகுதான் இந்த போராட்டம் இருக்கும், போராட்டம் ஏற்படும். இது சுகத்தை விரும்பும், இது திருப்தியை விரும்பும், அல்லாஹ்வுடைய திருப்தியை விரும்பும், இது உலகத்தினுடைய சுகத்தை விரும்பும். இந்த போராட்டத்துல யாரு ஜெயிச்சு மேல போறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மாராயங்கள் இருக்கு, எல்லாமே கிடைக்குது. நம்ம நினைக்கலாம், ஏன் இதை படைக்கணும், ஏன் இந்த உலகத்துக்கு வரணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய தாத்தை வெளிப்படுத்த விரும்புறோம். இது பெரிய ரகசியம். இமாம்கள், பெரிய பெரிய ஷேக்மார்கள்லாம் பெரும் விளக்கங்கள் சொல்றாங்க, நமக்கு டக்குன்னு அதை புரிஞ்சிடாது. ஆனா இது உலக வாழ்க்கைங்கிறது நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு சம்பாத்தியம், சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கிடையாது. இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான ஒரு போராட்ட களம். சூரத்துல் அராஃப்ல இது அல்லாஹ் சொல்றான். மனிதனை படைச்ச பிறகு ஷைத்தானியே மனிதனை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஆலமு துன்யா, துன்யாவுடைய உலகம் இது. அப்புறம் ஆலமுல் பர்ஸஹ், கபருக்குள்ள வச்சோடனே அது ஒரு உலகம். கியாமத்து வரை கபருக்குள்ள தான் நம்ம இருக்கணும். அங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்கும், நமக்கு அங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நாலாவது ஆலமுல் ஆசிரா, மறு உலகம், சொர்க்கமோ நரகமோ எது நமக்கு கிடைக்குதோ அந்த உலகத்துல வாழ்றது. உலகம்ங்கிறது 4 வகையா பிரிச்சு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, ஆறாவது என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 5வது என்ன சொல்றான்னா, தவறான நம்பிக்கைகள் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்கறான். மூட நம்பிக்கைகள் எப்படி உங்களுக்கு வந்துச்சு, எப்படி மூட நம்பிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, வித்தியாசமா பண்றீங்களே அல்லாஹ் கேட்கறான். வித்தியாசமா சிலையை கும்பிடுறீங்க, சிலையை வணங்குறீங்க, நெருப்பு கும்பிடுறீங்க, பறவையை விடுறீங்க, அதன் பக்கம் பின்னாடி போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதியை நிலைநாட்டவங்க யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி படிக்கிறது இல்லை, அப்படி நாங்க விளங்கி படிக்கிறது. சமூக நீதியை உருவாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல முதல் முறையாக இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது எல்லாரும் தொழுகைக்கு வாங்க, எல்லாரும் ஹஜ் செய்வாங்க, எல்லாரும் ஜகாத் கொடுங்கன்னு கூப்பிடல. முதல் முறையாக அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, ஒரு வெள்ளையனும் கருப்பனும் ஒண்ணுதான், ஒரு ஏழையும் பணக்காரனும் ஒண்ணுதான், கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறது நம்ம மீது கடமை, அடிமை உலகத்துல யாரும் இல்லை, எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் சமமானவங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தான் கொடுத்தாங்க. முதல் அநேக சஹாபாக்கள் ரசூலை விரும்பினதுக்கு காரணம், இளைஞர்கள் விரும்பினதுக்கு காரணமே அந்த மூட நம்பிக்கையை உடைச்சாங்க. மூட நம்பிக்கை இமாம்கள் சொல்றாங்க, மூட நம்பிக்கைன்னா கேவலத்தை உருவுங்க, மூட நம்பிக்கை கலத் அகீதா, ஓகே, தவறான கொள்கை, மூட நம்பிக்கை, கலத் அகீதா. இவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு, 4 வகையா இருந்துச்சான். ஒன்று அவங்களையே மூட நம்பிக்கையில ஈடுபடுத்துறது. அப்படின்னா என்ன, இந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தப்பு செஞ்சா சாட்டை அவங்கள அடிச்சுக்குவாங்க. சாதாரண சாட்டை இல்லை, சாதாரண சாட்டை இல்லை, அதுல ஃபுல்லா ஆணியா இருக்கும். சாட்டையில ஆணியா இருக்கும். அந்த ஆணியும் அடிச்சுக்குவாங்க, அப்படியே அடிச்சு முதுகெல்லாம் அப்படியே இருக்கும். அவங்கள நிறைய வகைகள் இருக்காங்க. கிறிஸ்துவர்கள், கத்தோலிக் இருக்கிறாங்க, புரொட்டஸ்டன்ட் இருக்காங்க, ஆளுகையா, பெந்தகோஸ்ட், இப்படி நிறைய குரூப்புகள் இருக்காங்க. அவங்க அந்த கத்தோலிக் புரொட்டஸ்டன்ட்லாம் ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவாங்க, அடிச்சு கொள்வாங்க, பாவம் மன்னிப்பு கேட்பாங்க, தன்னைத்தானே பாவம் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க, தப்பு செய்வாங்க, பாவம் மன்னிப்பு கேட்பாங்க, இப்படி இருப்பாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. 2வது உயிர்கள் மீது மூட நம்பிக்கை. இந்த மக்கள் என்ன செய்வாங்க, காலைல எழுந்திரிச்சு வெளியே வந்தோடனே ஒரு பறவையை விடுவாங்க. அந்த பறவை எந்த பக்கத்து போகுதோ அந்த பக்கத்து தான் வியாபாரத்துக்கு போவாங்க. அந்த பறவை எந்த பக்கத்து போகுதோ அந்த பக்கத்து தான் போவாங்க. ஜோசியை பார்க்கறது, பில்லி சூனியம் வைக்கிறது, அடுத்தவங்களுக்கு சூனியம் வைக்கிறது, இது மாதிரி எல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது அது மாதிரி இந்த பெண்களை பலியிடுதல், மோசமான விஷயம். பெண்களை பலியிடுதல், குழந்தைகளை பிள்ளைங்களை குர்பானி கொடுக்கறது, இதெல்லாம் இருந்துச்சு. இப்பயும் இருக்குது, மறைமுகமாக இருக்குது, ஆனா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கிறிஸ்துவர்கள் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பெண்களை தூக்கிலிடுவாங்க. பெண்களை வேணும்னே கொலை செய்வாங்க, பெண்களை அப்படி தண்ணிக்குள்ள முட்டு கொலை செய்வாங்க, நரபலி விடுவாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை, மிக மோசமா போயிடுச்சு. அவ்வளவு மோசமாக இருந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை பாதுகாத்தாங்க, தீனை நிலைநாட்டினாங்க, இந்த உலகத்தை பாதுகாத்தாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நம்ம நபி அப்படியெல்லாம் படிக்கல, இந்த உலகத்தினுடைய யதார்த்தங்கள் நமக்கு விளங்கல. சாதாரணமாக நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு.
அத்தா அம்மா தாத்தா பாட்டி இஸ்லாம் ஏற்று நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால இதனுடைய ஆழமான முக்கியத்துவம், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிகிறது இல்லை. மூணாவது, இறைவனின் மீது மூட நம்பிக்கை வைக்கிறது. சிலைகளை உருவாக்குறது, தனித்தனி தெய்வங்களை 70,000 தெய்வங்களை வச்சுக்கிறது. 70,000 தெய்வங்கள். இது வந்து நடந்து போறதுக்கு, இது வியாபாரத்துக்கு, இது சாப்பிட்றதுக்கு, இது தூங்குறதுக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம். இதுல தலையிடவும் முடியாது. இப்ப இன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் பேசவே முடியாது, வெளியே ஒத்துக்க மாட்டாங்க. இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை மக்கள்கிட்ட சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்படி எல்லாம் மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? சமுதாயத்தை அடிச்சு உடைச்சாங்க. இதை பத்தி சூரத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆறாவதாக மனித சுதந்திரம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ சுதந்திரமாக இருந்தான். நீ ஷைத்தானை பின்பற்றும் போது நீ அடிமையாக மாறுவாங்கிறான். ஷைத்தான் என்ன செய்யற? நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? நீ ஷரியத்தை பின்பற்றதுனால அடிமையாக மாறுறேங்கிறான். நல்ல ஆழமா யோசிப்பாரு. இதுல இளைஞர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஷரியத்தை பின்பற்றினா காலைல சுபுக்கு எழுதிக்கணும், அப்புறம் வந்து ஓதணும், அதுக்கப்புறம் நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எந்த பொம்பளை பிள்ளைகளையும் பார்க்கக்கூடாது, யாரையும் வந்து அஃபேர் பண்ணக்கூடாது, அல்லாஹ் நம்மளை பார்க்கறான். இவ்வளவு இப்படி வாழணுமா? சைத்தான் கேட்கறான், இப்படி வாழணுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் பிறக்க போறோம். பிறந்து நிம்மதியா ஜாலியா அனுபவிச்சுட்டு மூத்தா போக வேண்டியதானே? ஏன் நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்கிறான். இன்னைக்குள்ள இளைஞர்களுடைய பிரச்சனையே அதுதான். நான் நிறைய இளைஞர்கள்ட்ட பேசுறோம். அந்த இளைஞர்கள் என்றதான் கேட்கிறாங்க. சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய முல்ஹித். அவங்க ஏத்திஸ்ட்னா இறைவனை இல்லைன்னு சொல்றவங்க. இறைவன்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏத்திஸ்ட். இந்த உலகத்துல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாரும் ஏத்திஸ்ட். நியூட்டன், எடிசன், கேப்லர், யாரெல்லாம் தன்னை சயின்டிஸ்ட்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் ஏத்திஸ்ட். இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சமீபத்தில் வந்த ஒரு புத்தகம் தான் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய The Big Question, The Brief Answer ஒரு புத்தகம். அதை படிச்சு நம்முடைய இளைஞர்கள் நிறைய பசங்க ரொம்ப கேள்வி கேட்கிறாங்க. அதுல அந்த கேள்வியில பதில் சொல்லதான் செய்யணும், விளக்கப்படுத்தணும் அவங்களுக்கு. அவன் என்ன கேட்கிறான்னா, இந்த உலக வாழ்க்கை ஒரு தடவை தானே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு தடவை வாழ்க்கையும் கொடுத்து, சுகத்தையும் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து செய்யாதன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஏன் செய்யாதுன்னு சொல்றான்? செய்ய சொல்ல வேண்டியதானே? ஜாலியா இருந்துட்டு மூத்தா போடணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் அவன் கேட்டிருக்கான். அதை படிச்சுட்டு இவன் கொஸ்டின் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அடே, இப்ப வந்து ஒரு கார் போகுது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கார் போகுது. ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ரோடு கிளியரா இருந்தா. வேற எப்ப வண்டி வேகமா ஓட்டுவோம்? நம்ம பிரேக் இருந்தாதான் ஓட்டுவோம். ஒரு கார்ல பிரேக் இருக்குது நம்பினாதானே வண்டியை வேகமா ஓட்டுவோம். ஒரு வண்டியை கொடுத்து நீங்க வேகமா ஒரு இடத்துக்கு போகும், வண்டியை பிரேக் மட்டும் இல்லைன்னா வண்டி ஓட்டுவீங்க. நீங்க ஓட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரேக் அப்படிங்கிறது, அந்த கார்ல உள்ள பிரேக் அப்படிங்கிறது அது கட்டுப்பாடு கிடையாது. அது வந்து சுதந்திரத்தை பறிக்கிறது கிடையாது. அதுதான் நீ வேகமா போறதுக்கு காரணமே அந்த பிரேக் தான். பிரேக் இல்லாம நீ வண்டி எடுத்துட்டு வேகமா போனா ஒரு நீ ஆக்சிடென்ட் ஆயிடுவ, எதிர்த்து வர்றவனே ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன். அல்லாஹ் இதுதான் சொல்றான். நீ ஷைத்தானுக்கு அடிமையாக மாறாத. வலாஹுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுக்கும் முபீன். அவன் உனக்கு பகிரங்கமான விரோதி. அவன் இந்த உலகத்தை அழகா காட்டுவான், ஆடம்பரமா காட்டுவான், இன்பமா காட்டுவான், எல்லாம் காட்டுவான். நீ அவன் பின்னாடி போனினா உன்னையும் சாகடிச்சு எதிர்த்து வர்றவனையும் சாகடிச்சுவான், அழிச்சிருவான். நான் என்ன சொல்றேன்? நீ சுதந்திரமா இருக்கிறான். அல்லாஹ் சொல்றேன், நீ சுதந்திரமா என்ன சிந்தி, என்னை யோசிச்சு பாரு. நீ யோசிச்சு பாரு. ஊசி போடுறோம். ஊசி போடுறதுங்கிறது வந்து சுதந்திரமா கட்டுப்பாடா? யாருக்கும் ஊசி போட பிடிக்காது. ஆனா ஊசி போட்டாதான் உயிர் வாழ முடியும். அப்படின்னா ஊசி போடத்தானே செய்யணும். ஒரு மனிதனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணணும். ஆனா என்ன சொல்றேன்? இல்ல ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். எதுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னா, ஆபரேஷன் எதுக்கு வருது? ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து சுதந்திரத்தை பிரிக்கிறது இல்லை, உன்னை பாதுகாக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு அல்ல, உன் சுதந்திரத்தை படிக்கிறதுக்கு அல்ல, உன்னை அடிமைத்தனமா மாற்றுறதுக்கு அல்ல, உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறது. ஒரு மனைவி ஆகுமாக்கப்பட்ட பெண்கள் கல்யாணம் முடிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல விபச்சாரம் செய்யறாங்க. விபச்சாரம்
அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். தஜ்ஜாலுடைய வருகை நேரத்துல இமாம்கள் எழுதுறாங்க, தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய மக்கள்ல 90% மக்கள் இல்லீகலி பிறந்த குழந்தை. தஜ்ஜால் உலகத்துக்கு வரும்போது தஜ்ஜால சில மக்கள் பின்பற்றுவாங்க, அவன் தான் மசீஹ்னு சொல்லுவாங்க, அவன் தான் ஈசா நபின்னு சொல்லுவாங்க, எதிர்பார்க்கிறாங்க. யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்காங்க. சில ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவாங்க. வரும்போது தஜ்ஜால் தான் முதல்ல வருவான். தஜ்ஜால் வந்த பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜால் இந்த மக்கள் எல்லாம், இந்த இப்ப உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவர் தான் மசீஹ், இவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாரு, வாக்களிக்கப்பட்ட ஈசா மசீஹ் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் அவரை பின்பற்றுவாங்க. ஆனா அவரை பின்பற்றக்கூடிய 90% மக்கள் இல்லீகலி பிறந்தவங்க. அத்தா யாருன்னே தெரியாது. இன்னைக்கு யூரோப்பிய நாடுகள்ல, குறிப்பா அமெரிக்காவில் 26% குழந்தைகளுக்கு அத்தா யாருன்னு தெரியாது. அத்தா யாருன்னு தெரியாது. சிறு வயதுல கல்யாணம், சிறு வயதுல விபச்சாரங்கள் அதிகமாகும். விபச்சாரங்கள் அதிகமாகும், உச்சகட்டமான விபச்சாரங்கள், நம்ம நினைப்பதை விட மோசமான நிலைகள்லாம் ஏற்படும். எல்லாத்தையுமே இதுல சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வான் ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிறான். அல்லாஹ் இதை வன்மையா கண்டிக்கிறான். அப்படி இருக்காத, நீ வாழ்க்கையை நிம்மதியாக வாழு, நேர்மையாக வாழு, பொய் சொல்லாத, யாரை ஏமாத்தாத, மோசடி செய்யாத, விபச்சாரம் செய்யாத, மது அருந்தாத, இதெல்லாம் செய்யாத, நேர்மையாக நீ வாழ்க்கையை வாழு, நீயும் நல்லா இருப்ப, உன் சந்ததிகளும் நல்லா இருக்கும். இது இஸ்லாம் சொல்லுது. ஆனா உலகத்தில் உள்ள எல்லாமே அப்படி சொல்லுதானே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஷைத்தான் மனிதனுக்குள்ள எப்ப வருவான், எப்ப மனிதனை ஆட்கொள்வான், இவனுக்கு நம்ம சொல்றாங்க. ஷைத்தான் மனிதனை எப்ப ஆட்கொள்வான் அப்படின்னா, மிக முக்கியமா ஒரு கஷ்டம் பேராசை. எப்ப எக்ஸ்ட்ரீம் டிசைர் ஒரு மனிதனுக்கு ஏற்படுதோ, பேராசை ஏற்படுதோ, அப்ப ஷைத்தான் வந்துடும். இரண்டாவது சுத்தம், குளிக்காம இருக்கிறது, குளிப்பு கடமையாகி குளிக்காம இருக்கிறது, குளிப்பு கடமையாகி சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது, அந்த நேரத்துல ஷைத்தான் உள்ள வந்துடுவான். மூணாவது சோம்பேறித்தனம், லேசினஸ், யார் சும்மாவே இருக்கானோ அவங்களுக்குள்ள ஷைத்தான் வந்துடும். நாலாவது பயம், யார்கிட்ட அதிகமான பயம் இருக்குதோ, இறைவனை பத்தி பயப்படாம உலகத்தை பத்தி பயப்படுறது, மற்றதை பத்தி பயப்படுறது, பயந்தவனுக்குள்ள ஷைத்தான் ஓடுதுவோம். அப்ப ஷைத்தானை உள்ள விடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்ட்ட தொடர்போடு நேரடியான அவனா தொடமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இமாம்கள் அதையும் விளக்கப்படுத்தினார். எல்லாத்தையும் ஷைத்தான் ஆட்கொள்ள முடியாது, அவனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம அனுமதிச்சா மட்டும்தான் நமக்குள்ள வருவான், நம்ம அனுமதிக்காம வர முடியாது. அல்லாஹ் அப்படி ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கான். நம்மளை பாதுகாக்க ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு எல்லா புறத்திலும் வருவான். நம்மளை வழிகெடுக்கிறது ஒரு ஷைத்தான் நம்ம கூட இருக்கிறது. ஆனா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் 5 மடக்குகளை கொடுத்துருக்கான். அதனால ஷைத்தான் நம்ம கூட தப்புன்னா வந்துட முடியாது, எல்லாத்துக்குள்ளேயும் இறங்கி நம்மளை வழிகெடுத்து மோசமாக்கி ஆக்கிட முடியாது. நம்ம ப்ராசஸ்ல அந்த ஷைத்தான் உள்ள வரணும்னா அந்த செயல்களை நம்ம செஞ்சிருக்கணும். மோசமான தப்புகள், மோசமான கொடுமையான செயல்கள், விபச்சாரங்கள், மது அருந்துதல், மோசமான சிந்தனைகள், இது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது அந்த ப்ராசஸ் ஓபன் ஆயிரும், ஷைத்தான் உள்ள வந்துடும். உள்ள வந்து அவனுக்கு அடிமையம் ஆகிடும். அதனாலதான் இமாம்கள் சொல்றாங்க, ஷைத்தான் 5 வகையா இருக்கிறான் உலகத்துல. ஷைத்தான் 5 வகையா. ஒண்ணு ஷைத்தான் நேரடியான ஷைத்தான், ஜின்னுடைய நேரடியான ஷைத்தான். ரெண்டாவது ஷைத்தான் பின் இன்ஸ், மனிதர்களுக்குள்ள வந்த ஷைத்தான். மூணாவது ஷைத்தான் பின் நாஸ், ஒரு கிளப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இளைஞர்களுக்கு தெரியும், பெரிய ஒரு டான்சிங் கிளப் போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க சாங்க போட்டு டம்மு 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 டம்முன்னு சவுண்ட் கேட்கும் தானே, ஒரே சத்தம் வரும். சத்தத்துல நம்ம எல்லாம் அமைதியா என்ன செய்வோம், இப்படி ஆடுவோம், டங்கு 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 ஆடுவோம். இல்ல, இந்த நேரத்துலலாம் ஷைத்தான் மனிதனுக்குள்ள வந்துடும். உச்சகட்டமான ஒரு நிலை ஏற்படும், ஷைத்தான் வந்துடும். இதான் ஷைத்தான் பின் நாஸ் சொல்றான். அப்புறம் ஷைத்தான் பின் நஃப்ஸ், ஷைத்தான் பின் அமல், அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்றோம். குறிப்பா என்ன, நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும், பெரும்பாவங்கள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம சாதாரணமா இதெல்லாம் புரியாததுனாலதான் நம்ம கஷ்டப்படும். பெரும்பாவங்களுக்கு அடிமைகளா நம்ம மாறிட்டோம்னா திரும்பி அதுல இருந்து மீள்றதுதான் கஷ்டம், விடமாட்டான், இது மீற முடியாது. அதனால எல்லா நிலைகளையுமே அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை நீ பின்பற்றுங்கிறான். நீ யோசிச்சு பாரு, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் தானா வந்திருக்குமா யோசிச்சு. இதெல்லாம் இந்த பில்டிங், இந்த மஸ்ஜித் நேற்று வந்தோம், இல்ல எனக்கு திடீர்னு வந்துருச்சு, ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. யாராவது கட்டியிருப்பாங்க, இந்த சேரு, இந்த லேப்டாப்பு, இந்த டேபிள் எல்லாத்தையும் யாராவது செஞ்சிருப்பாங்க. அப்ப இது எல்லாத்தையும் எப்படி நான் உருவாக்குனேன் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பாரு.
நீ என்ன யோசிக்காத, நீ என்ன ஒரு நாள யோசிக்க முடியாது, உன்னுடைய மூளையினுடைய தன்மை அது விளங்காது. நீ என்ன யோசிக்க முடியாது, நான் எப்படி வந்தேன் நீ யோசிக்க முடியாது. நீ எப்படி வந்தேன்னு முதல்ல யோசி, நான் என்ன சொல்றேங்கிறது அதுக்கப்புறம் உனக்கு விளங்கும். நீ இந்த இடத்துல நீ நெருங்க நெருங்கதான் உனக்கு புரியும், அதுவரை புரியாது அப்படிங்கிற அல்லாஹ். எல்லா நிலையிலையுமே நம்ம நேர்மறையான ஒரு ஒழுக்கமான அகலாக்கான வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் ஹிதாயத்துடைய வாசல் திறக்கும் அப்படிங்கிறது தான் சூரத்துல் அன்ஆம் நமக்கு மிக ஆழமாக நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு சூறாக்களுடைய சுருக்கத்தையும் எழுதணும்னா படிக்கணும்னா நிறைய தஃசீர்கள் பார்க்கணும். பார்த்துட்டு வந்து தான் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதை நீங்க சும்மா காதல் வாங்கிட்டு போகக்கூடாது. அதுல இருந்து முக்கியமான சில விஷயங்களை புரிஞ்சு அதை விளங்கி எல்லாத்தையும் புரிய முடியாட்டையும் ஒன்று ரெண்டு விஷயங்களையாவது நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய மனைவி மக்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட பேசும்போது பேசணும். சொல்லும் போதுதான் அந்த தன்மை உங்களுக்கு மறக்காது. படிச்சுக்கிட்டோம், நீங்க படிக்கிறீங்க, இப்ப எல்லாம் இது பயான் நிகழ்ச்சி கிடையாது, நீங்க ஒரு பாடம் மாதிரி கேட்குறீங்க. இதை நீங்க உள்வாங்கி நீங்க போய் மற்றவங்கள்ட்ட பேசும்போதுதான் அது உங்களுக்கு ரொம்ப காலம் நிற்கும். இல்லைன்னா மறந்து போயிடும். அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا ارحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين.